செடி தான் கொடுத்து அரைச்சிச்சா. சரி உன்னோட செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம டெய்லி வீட்டு வேலைகளை ரொம்ப ஈஸியாக்கக்கூடிய அதே நேரத்தில் நம்ம ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஏகப்பட்ட சூப்பர் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருக்கும் இன்றைக்கி வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வீட்டில் செடி வைக்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா? ஆனால் கொஞ்சம் நல்ல மண் அப்படியே இறுகி போய் செடி வளராமல் அப்படியே நிற்கும். அது ஏன்னு தெரியுமா? செடியோட வேர்களுக்கு காற்று நல்லா உள்ளே போகாமல் தான் மண் வந்து கெட்டியாகிடுதான். இதான் காரணமாக. இனி அந்த கவலையே வேணாம். நீங்கள் செடி வைக்கும் போது சாதாரண மண்ணோட கொஞ்சம் இந்த மாதிரி மணலும் கலந்து வச்சுக்கோங்க. மணல் வந்து சேர்க்கறனால மண் எப்போவுமே போலன்னு இருக்கும். இதனால் வேர்லாம் நல்லா சுவாசித்து செடி வேகமாக வளருமா. விதை போடுறீங்கன்னா கூட அது ரொம்ப சுலபமாக முளைச்சி வெளியே வந்துடும். இது 2 நிமிஷம் வீடியோவில் நான் காட்டுற மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு செடிகளும் சூப்பராக வந்து வளரும். என்னது கூட இப்போ வளர ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து இந்த டிப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தனால தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். சரின்னு செடிக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு தண்ணி ஊற்றிட்டு அடுத்து கிச்சன் வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா, மிஷினில் வந்து துணி போடுறது தான். இதை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னம்னா நம்ம லஞ்சு செய்யறதுக்குள்ளே இது ஓடி முடிச்சிருக்கோம். பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் நம்ம அதை காய போட்டு அடுத்த வேலைகளை வந்து பார்க்கலாம். ஒரே நேரத்தில் நமக்கு வேலை முடியாதனால நீங்கள் எப்போ வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ கிச்சன் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஷினில் வந்து துணியை போட்டுருங்க. அடுத்த டிப் என்னென்னா, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்பு தான். நம்ம கிளிப்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு வைப்போம், இல்லைன்னா ஒரு கவரில் போட்டு வைப்போம். அதை அப்படி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நானும் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு காயப்பட வேண்டிய துணியெல்லாம் வந்து காய போட்டு எடுத்தாச்சு. அடுத்ததான் கிச்சனில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டவல்லாம் வந்து நிறையா சேர்த்து வந்து வச்சுருந்தேன். அது துவைக்கிறது ஒரு பெரிய வேலை. நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக லிக்விட் போட்டு கிச்சன் சிங்க்லேயே இதை அப்பப்போ நல்லா வந்து வாஷ் பண்ணிடுவேன். பொதுவாக கிச்சன் டவலை வந்து வெளியே காய போட்டால் காற்றுல அது வந்து பறந்து போயிடும். காயறதுக்கும் லேட் ஆகும். அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா என்னென்னா, நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க டவலை அப்படியே வாஷிங் மிஷின் ட்ரையர்லேருந்து போட்டு ஒரு சுற்றி புழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஈரம் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே சும்மா ஒரு கொடியில் வந்து போட்டால் அது சட்டுன்னு வந்து காஞ்சிரும். டவலும் நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு ரொம்ப நேரம் வந்து இருக்கணும் அப்படின்லாம் அது இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு நாள் காலையில் நானும் எங்கள் அக்காவும் வண்டியில் வந்து கடைக்கு வந்து கிளம்பி போனோம். அந்த ஒரு குட்டி சீன் தான். ஒரு முக்கியமான வேலை விஷயமா நாங்கள் கரூர் போயிருந்தோம். போயிட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து பின்னாடி ஷேர் பண்ணுறேன். கடையிலேருந்து வந்ததும் நமக்கு எப்போவாவது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி வரமிளகாயோட காம்பெல்லாம் வந்து கிள்ளி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா சமைக்கும்போது அவசரமாக கிள்ள தேவையில்லை. டைம் ரொம்பவே வந்து மிச்சமாகும். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிளகாயை இப்படி பொறுமையாக கிள்ளும் போது அதில் ஏதாச்சும் இந்த மாதிரி பூஞ்சி காளான் ஃபங்கஸ் பிடிச்சிருக்கான்னு உன்னிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஈரப்பதம் காரணமாக மிளகாயில் வர்ற இந்த ஃபங்கஸு அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அஃப்ளோடாக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நச்சு பொருளாக வந்து அது இருக்கும். இது நம்ம வந்து கவனிக்காமல் சமையல்லேருந்து சேர்த்தா நம்மளுக்கு கல்லீரல் பாதிப்புலேருந்து கேன்சர் வரதுக்கு கூட வாய்ப்பு வந்து நிறையா இருக்கான் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. அவசர சமையலில் இதை பார்க்க நமக்கு வந்து டைம் கிடைக்காது. அதனால் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வந்து வேண்டாத ஃபங்கஸ் வந்த மிளகாயெல்லாம் பார்த்து தனியாக தூக்கி போட்டுருங்க. சமையலை விட குடும்பத்தோட ஆரோக்கியம் தான் வந்து முக்கியம். அடுத்து நம்ம கடையில் தயிர் பேக்கெட் வாங்கிட்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அது பாத்திரத்தில் வைக்கும்போது இடத்த அடைக்கும். இன்னொன்று கட் பண்ண அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அது காஞ்சு போய் ஒரு மாதிரி லேயர் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு பதிலாக தயிர் வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜோட டோரில் வந்து வச்சிட்டோன்னா தயிருக்குன்னு ஒரு தனி இடம் கிடச்சிரும். அங்கிட்டு இங்கிட்டு தேடவும் தேவை இருக்காது. பார்க்கவும் வந்து நீட்டாக இருக்கும். தயிரும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக கடையில் வாங்குகிற தூள் வந்து அதாவது உப்பு வந்து சில கெமிக்கல் கலக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் எப்போவுமே கடையில் வந்து தூள் உப்பு வந்து வாங்க மாட்டேன். கல்லுப்பை வாங்கி லைட்டாக வந்து இதை மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நல்லா வறுத்து வந்து வச்சுக்குவேன். இது மிக்சியில் நம்ம அரைக்கிறனால நமக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம கெமிக்கல் இல்லாமல் நம்ம டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம
மிக்சியுமே வந்து நல்லா ஷார்ப்பாகும் அந்த பிளேடெல்லாம் கல்லுப்பு அரைக்கும் பொழுது. ஸோ இதை அரைச்சிட்டு இந்த மாதிரி நான் வந்து சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைப்பேன். இப்படி பண்ணுறனால உடம்புக்கும் நல்லது, நமக்கும் வந்து திருப்தியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம வீட்டு இரும்பு சட்டியெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஜாடியில் போட்டு எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி கல்லுப்புமே வந்து கொஞ்சம் வச்சுருந்தேன். எப்போயுமே கல்லுப்பும் வறுத்துட்டு தான் வந்து போடுவேன், அந்த ஈரப்பதம் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி வாங்கின உப்பு வந்து ஈரப்பதெல்லாம் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்ததுனால ஜாடியில் போட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ இரும்பு சட்டிக்கு வந்து வருவோம். நம்ம வீட்டு இரும்பு சட்டி துரு இருக்க நம்ம எண்ணெய் தடவி வைக்குவோம். ஆனால் எண்ணெய் தடவி அப்படியே வச்சிட்டோம்னா என்னாகும், அதில் வந்து நம்ம கிச்சனில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து எல்லாம் ஒட்டி பிடிச்சிரும். அதனால் எண்ணெய் தடவினதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி இல்லைன்னா வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி வந்து எக்ஸஸ் ஆயிலை வந்து நம்ம எடுத்துடணும். ஃபஸ்ட்டு நல்லா காய வச்சிடணும் கழுவுனதுக்கு அப்புறமேட்டுக்கு. அதை காஞ்சதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர், அதாவது டிஷ்யூவை வச்சு நல்லா வந்து தொடச்சிருங்க. தொடச்சிட்டு பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் அதில் வந்து எவ்வளோ துரு வந்து இருக்கணும். இது டெய்லி யூஸ் பண்ணுறது தான், பட் என்னதான் இருந்தாலும் அது காயும் போது இந்த மாதிரி வந்து வந்துடும். அதே மாதிரி அவுட்டர்லேயும் இந்த மாதிரி தடவி வச்சிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப நாளைக்கு பலன்னு இருக்கும். இந்த மாதிரி பின்பக்கம் அடிப்பகுதி மட்டும் நான் தடவலை, ஏன்னா அது வந்து ஒரு என்னமோ பெயிண்ட் கோட்டிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதனால நான் தடவலை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது, இது டெய்லி யூஸ் பண்ணுறது தான். ஸோ எக்ஸஸாக இருக்கிற ஆயிலை இந்த மாதிரி வந்து வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னம்னா லைட்டான அதில் வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கும். அதே சமயம் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் வந்து அதில் வந்து ஃபார்ம் ஆகாது, துருவும் ஏறாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நாங்கள் கரூருக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்த பொருள்லாம் உங்களுக்கு காட்டுறேன். முக்கியமாக உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு ஆரோக்கியமான பொருளும் இதில் வந்து வாங்கியிருக்கேன். பார்லி, கைக்குத்தல் அரிசி, அப்புறமேட்டுக்கு இந்த சிகப்பு சோளம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். பார்லியெல்லாம் கஞ்சி வச்சு குடித்தா உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீர்லாம் வந்து வடியும். கைக்குத்தல் அரிசியும் சிகப்பு சோளமும் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். சர்க்கரையோட அளவையும் வந்து கட்டுப்படுத்த ரொம்ப நல்லதான். இது போக சமையலுக்கு தேவையான பொருளும் வந்து வாங்கிட்டு இருந்தேன். நம்மளும் எப்போயாவது இந்த மாதிரி ஹெல்த்தியான பொருள்லாம் வந்து சேர்த்திக்கலாம். இதில் பிள்ளைங்களுக்கு தேவையான கொஞ்சம் அப்பளம், அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த அது என்னது பாப்கார்ன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கடையில் ஆக்டிவ் பாப்கார்ன் தான் வாங்குவேன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி வாங்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ எசன்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எசன்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸ் நான் இது வரைக்கும் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பிளாக் கலர் யூஸ் பண்ணதில்லை. சாக்லேட் எசன்ஸ் நான் தேடும் போதெல்லாம் கிடைக்கல. ஸோ கடையில் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதையே தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொக்கோ பவுடரு, சாட் மசாலா, மயோனஸ் கூட வந்து வாங்கினேன். இது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல, ஆனால் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏதாவது ரெசிபி செஞ்சேன்னா ஷார்ட்ஸ்லையோ இல்லை லாங் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். சரின்னு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு பில்லை பார்த்தா 500 இருந்துச்சு. அதோட 500 வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தா தான் தெரியுது 300 வாங்கியிருக்கோன்னு. சரின்னு இதெல்லாம் கொஞ்சம் போய் பத்திரமா எடுத்து வச்சுட்டு ஹெல்த்தியாக கொஞ்சமாவது மாறலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். மாறுவேனா என்னென்னது தெரியல, பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த பொருளெலாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் இன்னும் சில திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், அதுவும் காட்டுறேன். அது என்னென்னா பேஸ்கெட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் என்னென்னா இந்த மாவு சலிக்கிற சல்லட். இதை தான் வாங்கணும்னு ரொம்ப வருஷமாக எங்ககிட்ட இது இல்லவே இல்லை. நாங்கள் எப்போயுமே எதிர்த்து வீட்டில் குஞ்சுமா கிட்ட தான் போய் வாங்கிட்டு வரோமா. சரி, இது ஒவ்வொரு வாட்டி கடைக்கு போகிறேன், எத்தனை வாட்டி கரூர் போனாலும் மறந்து வந்துடுறது. இந்த வாட்டி ஞாபகமாக வந்து இதை வந்து வாங்கியாச்சு. இதுலேருந்து இந்த மாதிரி 3 தட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று தெரியும் மாவு சலிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து ரவை சலிக்கிறது தெரியும். ஆனால் இந்த கொஞ்சம் பெரிய கண் இருக்கிறது வந்து எதுக்குன்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சில்வரில் ஒரு 180 இருக்குன்னு நினைக்கிறது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணி பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. சரி, பத்திரமா வந்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த டப்பாலேயே போட்டு யூஸ் பண்ணும்போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் போட்டு எடுத்து வந்து வச்சுட்டேன். அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியாக, அதை ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது, நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பேம்பு ப்ரஷஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நாளாக இது இடையில கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அப்போ வாங்கலை, இப்போ தான் வந்து கண்ணில் பட்டுச்சா சரின்னு வாங்கினேன். அப்போ எனக்கு வந்து நம்ம பரவாயில்ல கொஞ்சம் வந்து மாற்றமாக மாறுறோம் நல்லதுக்குன்னு பார்த்தேன். ஆனால் ப்ரஷ்ஷு வந்து பிளாஸ்டிக்கில் தானே செய்வாங்க, அது தெரியல. இந்த பொடி மட்டும்தான் வந்து பேம்புவில் இருக்கும். சரி, ஏதோ ஒன்று கொஞ்சமாவது வந்து பிளாஸ்டிக்கை தவிர்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தது. 4 பேருக்குமே வந்து வாங்கியாச்சு. எனக்கும் வீட்டுக்காருக்கு, பிள்ளைங்க 2 பேருக்குமே வந்து வாங்கியாச்சு. சொல்லி வச்ச மாதிரி குட்டி சைஸ்லேயே இருந்தது, பெரிய சைஸ்லேயே இருந்துச்சு. சரின்னு அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் 2 பேஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எதுக்கு அப்படின்னு வந்து யாருக்காவது தெரிஞ்சதுன்னா வந்து சொல்லுங்கள், நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ரேட் ரொம்ப சீப்பாக இருந்தனால வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே கரூர் சிவா டெக்ஸ்டைல்ஸில் தான் போய் வாங்கிட்டு வந்தது. அடுத்து ஒரு குட்டி டிப் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டுமா?
இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸு. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்து டிஃபன் பாக்ஸை கழுவி மற்ற பாத்திரங்களோட போட்டு வச்சோன்னா அடுத்த நாள் காலையில் அவசரத்துக்கு எடுக்கும்போது பயங்கர டென்ஷனாக இருக்கும். முக்கியமாக மூடியும் ஸ்பூனும் தான் அவசர நேரத்தில் காணாமல் போகும். அதனால் பிள்ளைங்க வந்த உடனே பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதும் மூடி ஸ்பூனோட சேர்த்து வச்சுட்டா ஒரு இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாக எடுத்து பேக் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த வாட்டர் பாட்டிலை கழுவி உடனே மூடி போட்டு வைக்காதீங்க. அது என்னதான் சில்வர் பாட்டிலாகவே இருந்தாலும் மூடியை கழட்டிட்டு இந்த மாதிரி குப்புரை கமுத்தி வச்சிட்டோம்னா அதில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராமல் ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் ஸ்கூலுக்கு கிளப்பும்போது நமக்கு டைமும் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து பார்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரீஃபில் பண்ணுற வேலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து செய்து வச்சுக்கலாம். எண்ணெய் எல்லாம் தீர்ந்துருச்சு, அந்த ஜாடி வந்து கழுவி வச்சுருந்தேன். இதெல்லாம் நைட்டே பார்த்து வச்சுட்டோம்னா காலையில் வந்து டென்ஷன் ஃப்ரீயாக வந்து வேலை செய்யலாம். அப்புறம் என்னெல்லாம் காலி டப்பா இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு பகல்லையே வாஷ் பண்ணிடுவேன் ஒரு பொருள் தீரும் போதே. அப்புறம் நைட்டு வந்து அது நல்லா காஞ்சிருக்கும் இல்லையா, அதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு வந்து எண்ணெயும் மஞ்சள் தூள் மட்டும் காலியாக இருந்துச்சு, அதை மட்டும் ஃபில் பண்ணி கையோடு வந்து எடுத்து வச்சுட்டேன். சரி, அப்படியே பிள்ளைங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கலாம். அதில் கையோடு வந்து இந்த டவல்லாம் இருந்துச்சா, இது வந்து தைக்கவே வேண்டாம், நான் தான் மெனக்கிட்டு தைச்சி வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 டவல் மட்டும் ஓரங்கள் வந்து தைச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு 3 போயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதை மடித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே பையனுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு சைன்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தான். சரின்னு அவனுக்கு வந்து அவனோட ஹோம்ஒர்க்லாம் பார்த்து டைரியெல்லாம் சைன் பண்ணி கொடுத்தேன். இது டைரினா அவன் ஹோம்ஒர்க் பண்ணுற டைரி. இதில் அவரே வந்து சைனில் வந்து பண்ணிட்டு வந்திருந்தார், அதையும் காமிச்சிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, எதை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.